தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். உய்குர் மற்றும் திபெத் தொடர்பான மனித உரிமை பிரச்சினைகளில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு கனேடிய நிறுவனங்கள் மற்றும் 20 பேர்கள் மீது சீனா நடவடிக்கை எடுத்துள்ளது. சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளதாக குறிப்பிடும் சீனா சொத்துக்கள் முடக்கம், தடை உள்ளிட்டவையை அறிவித்துள்ளது. இதில் கனடாவில் செயல்படும் உய்குர் உரிமைகளுக்காக வாதிடும் அமைப்பு மற்றும் கனடா திபெத் கமிட்டி ஆகிய இரண்டும் இடம்பெற்றுள்ளது. சீனாவின் சின்ஜியாங்கின் மேற்கு பகுதியில் சுமார் 10 மில்லியன் மக்கள் வாழும் இஸ்லாமிய சிறுபான்மையினரான உய்குர்களை பரவலாக துஷ்பிரயோகம் செய்வதாக சீன நிறுவனம் மீது உரிமை குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் முகாம்களில் உய்குர் மக்களை கட்டாய உழைப்புக்கு பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை சீனா மொத்தமாக மறுத்து வருகின்றது. முன்னர் நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனத்திலிருந்து உண்மையான விடுதலை என்று குறிப்பிட்டு 1950 திபெத்தின் கட்டுப்பாட்டை சீனா கைப்பற்றியது. ஆனால் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் நாடு கடத்தப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த முடிவை கண்டித்து வருகின்றனர். அது மட்டுமன்றி திபெத்திய பகுதிகளில் சீனாவின் அடக்குமுறை ஆட்சி என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே தடை விதிக்கப்பட்ட இரு நிறுவனங்கள் தொடர்பில் சீனாவின் வெளிவிவகார அமைச்சகம் தனது இணையதளத்தில் அறிவித்துள்ள தகவலில் சீனாவின் எல்லைக்குள் அவர்களின் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் மற்றும் பிற வகை சொத்துக்களை முடக்குவதாக குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமன்றி சீனாவில் உய்குர் நிறுவனத்தில் 15 பேர் மற்றும் திபெத் கமிட்டில் உள்ள 5 பேரின் சொத்துக்களையும் முடக்குவதாக குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த 20 பேர்களும் ஹாங்காங் மற்றும் மக்கா உள்ளிட்ட சீனாவிற்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் பொருட்டு சீனாவில் உள்ள கனேடிய தூதரகத்தை தொடர்பு கொண்ட நிலையில் பதிலளிக்கவில்லை என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது. இது நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகின்றது. இது நாளை ஆந்திர வட தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நோக்கி நகரும் போது சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 25, 26ஆம் திகதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யும். விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தவிர மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்காலிலும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் 25ஆம் திகதி லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் 26, 27ஆம் திகதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டுள்ளது. செங்கடலில் அமெரிக்க ராணுவம் தனது சொந்த விமானத்தை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியது. கடற்படையின் FA-18 ரக விமானம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை உளவு பார்க்கும்போது விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியது. கடற்படையின் மற்றொரு விமானம் FA-18 ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. செங்கடல் ஒரு வருடத்திற்கு மேலாக இராணுவ நடவடிக்கையின் மையமாக உள்ளது. இப்பகுதியில் பயணிக்கும் கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் வரும் நிலையில் அமெரிக்க இராணுவம் இங்கு முகாமிட்டுள்ளது. ஹவுதி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஏமனில் உள்ள ஹவுதி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதிலிருந்து இஸ்ரேலிய மத்திய நகரான தபிப் நகரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்து வருகின்றது. செங்கடல் மீது பல ஹவுதி ஆளில்லா விமானங்களையும் ஒரு கப்பல் ஏவுகணையையும் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ராணுவம் கூறியது. டெல் அவிவ் மீது ஹவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 16 பேர் காயமடைந்தனர்.
ரஷ்யாவின் காசா நகரம் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் காசா நகரை சுற்றியுள்ள பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மாஸ்கோவிலிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கசானில் உள்ள பல குடியிருப்பு வளாகங்கள் ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டதாக ரஷ்ய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 3 ஆளில்லா விமானங்கள் மூலம் நகரம் தாக்கப்பட்டதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கசானில் அதிகாரிகள் தாக்கப்பட்ட கட்டிடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றி வருகின்றனர். ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனால் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. ஆனால் உக்ரைன் அதிகாரிகள் இதுகுறித்து இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. கசின் மேயர் அலுவலகம் ட்ரோன்கள் நகரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொராண்டோவில் பனிப்பொழிவு தொடர்பில் எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது. கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக ரொராண்டோவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் போக்குவரத்து செய்வது தொடர்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சில இடங்களில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் எனவும், எனவே சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. மேலும் வாகன சாரதிகள் வீதியை பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என ஆளும் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளும் லிபரல் கட்சியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஒன்றான்றியோ லிபரல் கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறு கோரிக்கையை விடுத்துள்ளனர். கட்சி தலைமை பதவியிலிருந்து ட்ரூடோ விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. பிரதமர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை கட்சிக்கு வெளியிலும் கட்சிக்கு உள்ளேயும் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது.